அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அடுத்த 14 நாட்கள். அந்த வகையில் மிதுன ராசினியர்களுக்கு அடுத்த 14 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலை என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் சுக்கிரனும், சிம்மத்தில் சூரியன், புதன், கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கன்னி ராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவான், வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதுன ராசினியர்களுடைய வாழ்வில் அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மிதுன ராசியை சேர்ந்து மிருகசிரேஷம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த 14 நாட்கள் முழுவதும் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குறிப்பா மிதுன ராசினியர்களான உங்களுடைய ராசிக்கு நாதனான புதன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை பெறுகிறார். இதனால் உங்களுக்கு பல முன்னேற்றங்களும் யோகங்களும் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே அமைய இருக்குதுங்க. 4ஆம் இடத்திற்கு அவர்தான் அதிபதி. சுகங்கள் அதிகரிக்கும். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் ஒன்று கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறை ஒரு தருணமாகவும் இந்த அடுத்த 2 வாரங்களும் அமைய இருக்குது. அது மட்டுமில்லாமல் மிதுன ராசினியர்களுக்கு இந்த அடுத்த 14 நாட்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் உண்டுங்க. தகவல் தொழில்நுட்பத்தில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்ப சாதகங்களையும் பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம தகவல் தொழில்நுட்பத்தில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு. சிலர் சுய தொழில் ஆரம்பிக்கும் முயற்சியில் மேற்கொண்டு வருபவர்களுக்கு நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அரசாங்க உதவி மற்றும் வேலை வாய்ப்பு உண்டு. மேலதிகாரிகளினால் அங்கீகாரம் கிடைத்து மகிழ்வீங்க. உத்தியோக விஷயத்தில் சிலருக்கு பதவி உயர்வு உண்டுங்க. பொருளாதாரத்தில் நல்ல உயர்வு உண்டு. கலைஞர்களுக்கு ஆதாயமா வாய்ப்புகளும் ஒப்பந்தங்களும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. என்ன மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, பிள்ளைகளால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருப்பதால் வேலை செய்பவர்கள், அதாவது உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களிடம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்க. ஏன்னா அவர்கள் உங்களுடைய பெயருக்கு அவப்பெயர் ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியங்க. உங்களுடைய அணுகுமுறை சிக்கலை தந்துவிடும். குறிப்பாக எதிர்பாலினத்தவர் பழகும் போது அதிக கவனம் மிக மிக நல்லது. குறிப்பா உங்களுடைய ராசிக்கு ஜென்மகுரு என்பதால் பணத்தை கையாள்வது மிகுந்த கவனம் தேவைங்க. அதுவும் அலுவலக பணமாக இருந்தால் ஒவ்வொரு ரூபாய்க்கும் நீங்கள் சரியான கணக்கு எழுதி வைப்பது தேவையில்லாத பிரச்சனைகள்ல இருந்து உங்களை காத்துக்கொள்ள உதவிகரமாக இருக்கும் என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அப்படி இல்லாவிட்டால் கெட்ட பெயர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலை முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியங்க. அதே போல மிதுன ராசினியர்களுக்கு ஜென்ம ராசி குரு பகவான் சஞ்சரிப்பதால் வரவை விட செலவுகள் என்பது சற்று அதிகமாக இருக்குங்க. அதே ஜென்ம ராசியில் சுக்கிரன் அமர்ந்திருந்த தருணத்துல வருமானம் திருப்திகரமாக நீடித்திருக்கும். தற்போது அந்த நீங்கள் சரிவர சேமித்து வைத்திருந்தால் இனி வரும் காலங்கள்ல உங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர வாக்குவாதமும் ஒற்றுமை குறை ஏற்பட இருக்கு. விவாகம் சம்பந்தமான முயற்சியில வரன் அமைவது தாமதப்படுங்க. உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு ஆகியோருடைய கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால திடீர் செலவுகள்ல பணம் விரயமாகும். உத்தியோகம் காரணமாகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ தற்காலிகமாக
மூலமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் தற்போது ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த 14 நாட்களும் அமையிருக்கு. கணவன் மனைவி இடையே அன்பும் அந்யோன்யம் அதிகரிக்க இருக்குதுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் பூர்வீக சொத்து ஒன்று உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. மிதுன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்திற்கு அதிபதியான சனி பகவான் ராகுவுடன் இணைந்து கும்பராசியில் சஞ்சரிப்பதால் வேலை சுமை அதிகமாக இருக்குங்க. நிர்வாகத்தினருடைய பாராட்டுதல்களும் அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு ஆகியவை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. தற்காலிக பணியாளர்கள் அவரவரது வேலையில் நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க. ஒருவேளை நீங்கள் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இந்த காலகட்டங்கள்ல நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். ஆனால் இடைத்தரகர்களை தவிர்ப்பது மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி மற்றும் ராகுவை குரு பகவான் பார்ப்பதால் சந்தையில் உங்களுடைய பொருட்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பும் லாபமும் கிடைக்க இருக்குதுங்க. சக கூட்டாளிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு அனுகூலமான ஒரு காலகட்டமாக தான் இந்த அடுத்த 14 நாட்கள் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய முயற்சிக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் உற்சாகத்தை அளிக்கும் விதமா அமைய இருக்குதுங்க. அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மாணவ மாணவியரை பொறுத்தவரை கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் உயர்கல்விக்கான அனைத்து உதவிகளும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உடல் நிலையில இருந்து வந்த பின்னடைவுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக உணர முடியுங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகரான செவ்வாயும் மற்ற கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. உங்களுடைய விலை பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைத்து லாபகரமான ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமையிருக்கு. அதே போல் பெண்மணிகளை பொறுத்தவரை பெண்களின் நலன்களை பாதுகாக்கும் சுக்கிரன் குரு ஆகிய இருவரும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால குடும்ப சூழ்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு கவலை அளிக்கும். உடல் நலன்ல கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது. மிதுன ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது காலையில் காகத்திற்கு எள் நெய் பருப்பு கலந்த 5 சாத உருண்டைகள் வைப்பது மிகச்சிறந்த பரிகாரமா அமையுது.